வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியாவிலேயே 2வது இடம் பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 400 மில்லியன் அமெரிக்க டாலரை பொருளாதார வளர்ச்சியாக தமிழ்நாடு ஈட்டியிருக்கு. இதற்கு அடிப்படையே தொழில்துறையினோட வளர்ச்சி தான் முக்கியமாக பார்க்கப்படுது. அப்படி அமைக்கப்பட்ட தொழிற்சாலை காமராஜர் காலத்தில் அதிகபட்சமாக நம்ம தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்திருக்காரு. காமராஜர் ஆட்சி காலம் பொறுப்பேற்றும் போது மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம் முதல் 2 இடத்தை தொழில் வளர்ச்சியில் பிடித்திருந்தாலும் காமராஜர் ஆட்சி காலத்துக்கு பின்பு தமிழ்நாட்டை 2வது இடத்திற்கு பிடிக்க செய்து தற்போதைய இருக்கும் பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாடு 2வது இடத்திற்கு முன்னேறியிருக்கு. கிட்டத்தட்ட முக்கியமான 8க்கும் மேலே தொழிற்சாலைகளை மத்திய அரசு உதவியுடன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் ஜெர்மன் முதலீட்டின் உதவியோடு கொண்டு வந்தார். நெய்வேலியில் அனல்மில் திட்டத்தையும் நிறைவேற்றினார். சென்னை ரயில் பெட்டி தொழிற்சாலை சுவிட்சர்லாந்து உதவியுடன் கொண்டு வரப்பட்டு 170 வகை மேலே ரயில் பெட்டிகளை தயாரித்து தைவான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கும் ஏற்றுமதியும் செய்யப்பட்டது. இந்துஸ்தான் டெலி பிரிண்டர் இத்தாலியின் நாட்டின் உதவியுடன் கொண்டு வரப்பட்டது. நீலகிரி பிலிம் உற்பத்தி தொழிற்சாலை பிரெஞ்சு நாட்டு உதவியோடு கொண்டு வரப்பட்டது. தற்போது இது மின்னணு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் காரணமாக தொழிற்சாலை மூடப்பட்டுள்ளது. திருச்சி பெல் நிறுவனம் கொண்டு வருவதற்கு காமராஜர் முக்கிய பங்கு வகித்தார். செக்கோஸ்லோவேக்கியா நாட்டின் உதவியுடன் மத்திய அரசு 1962 ஒரு பெரிய தொழிற்சாலை அமைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கு ஆந்திரா போய் அந்த குழு இடத்தை தேர்வு செய்ததற்கும் அவங்களுக்கு மனநிறைவாக ஒரு இடம் கிடைக்கல. பின்பு சென்னை வந்து பார்த்தாங்க, அங்கேயும் மனநிறைவாக அந்த இடம் கிடைக்காதனால காமராஜர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு அவர் அனுப்பினாங்க. அப்புறம் தான் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு இன்றைய முக்கிய கம்பெனியான பெல் இண்டஸ்ட்ரீஸ் திருச்சிக்கு பாடப்பட்டதுக்கு காமராஜர் ஒரு முக்கிய பங்கு. அதுபோக திருவெற்றியூரில் கனரக கொதிநிலை தொழிற்சாலையும், நந்தப்பாக்கத்தில் அறுவை சிகிச்சை கருவியாட தொழிற்சாலையும், மேட்டூர் காகித தொழிற்சாலையும், பெரம்பலூர் சிமெண்ட் தொழிற்சாலையும், திட்டத்திட்ட சர்க்கரை ஆலை, மோட்டார் இருசக்கரம் தொழிற்சாலை போன்ற முக்கிய தொழிற்சாலைகளை நிறுவி தமிழ்நாட்டினோட பொருளாதார வளர்ச்சியை ஈட்டி காமராஜர் இன்றைக்கும் நினைவு கூர்ந்த தமிழ்நாட்டின் பொற்கால ஆட்சி கொடுத்தவராகவே நம் அனைவரின் மனதில் திகழ்கிறார். தேங்க்யூ.